ஹலோ, ஹாய். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கே கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஜீவா சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். அவருக்கு ஒரு ரெண்டாவது ஒரு பிள்ளை மாதிரி தான் நான். காளிகேஷம் எடுக்கும்போதே அவர் நல்ல ஒரு பழக்கம். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. இந்த லாஸ்ட் நைட்டுங்கிறது வந்து எப்படி உருவாச்சுன்னா, ஆக்சுவலி ஒரு டீ கடையில் இருந்து நாங்கள் யோசித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த அளவுக்கு வருங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன ஒரு படப்படப்பு எல்லாமே இருக்கும் மைண்டுக்குள்ளே. சரி, ஓகே, எப்படிடா முடிக்க போகிறோம், அந்த கவலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான். அதுக்கப்புறம் தான் நான் குரூவை சேர்த்தேன். ஒரு பையன் மூலமாக சஞ்சய், ஒரு பையனை எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அவனும் நானும் ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது தான் இந்த ஸ்கிரிப்டோட டெப்த்ன்றதே நாங்கள் போயிட்டோம். ஓகே, அந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் அவன் சொல்லி எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ அதை ரைட் இருந்துச்சு. சரி, ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் சேர்த்தரலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா, இதுக்கு இன்னும் நமக்கு ஆள் தேவை இருக்குது, என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் சிதம்பரம் அவர் எனக்கு ஒரு ஒரு படம் மூலமாக எனக்கு பழக்கமானார். ஏன்னா காசெல்லாம் சேர்த்து வச்ச பைசாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாம் ஒரு கனவு முடிக்கணும், அந்த ஒரு கட்டாயம் வரும். அப்போ கேமராமேன் கிட்ட போய் பேசணும். பினு மாதவன், அவர் நேஷனல் அவார்டு வாங்கின பினு, அவர் கேமராமேன். அப்போது அவர்கிட்ட போய் வந்து பேசணும், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி வாடா நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு அப்போ சரி, எனக்கு அது ஒரு ரெண்டாவது ஒரு பலம் கிடைச்ச ஒரு ஃபீல் பண்ணேன். இங்க அப்புறம் எனக்கு ஒரு ப்ளஸ், எனக்கு ஒரு ஃபீல். ஹலோ, ஹலோ ஹலோ கேக்குதா? வந்து ஸ்டார்ட் பண்ண போகும்போது தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஆர்டிஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஃபேஸஸ் நம்ம அப்படி தைரியம் வந்து அப்போது ஜானுங்கிறவங்கள்ட்ட பேசினேன். லீட் பண்ணியிருக்காங்க, என் கூட பண்ணியிருக்காங்க. அப்போது ஓகே, நான் பண்ணித்தாரேன், வந்து பண்ணித்தாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. ஓகே, அப்போ ஒரு ஹீரோனி கிடச்சிட்டாங்க, இன்னும் எனக்கு 3 பேர் தேவை அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் இது எல்லாமே எப்படி இதெல்லாம் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. சரி, அப்போ அவங்களுக்கு எனக்கு வேறு ரெஃபரன்ஸ் நிறைய குரூப்ஸ் அவங்க மூலமாக கான்டாக்ட்ஸ் எடுத்தேன். அப்படி 2 பேர் கேட்டாங்க, சானியா, அதுக்கப்புறம் சோனா, இவங்க எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். அதுக்கு இன்னொரு மெயின் அது கோஸ்ட் கேரக்டர், அது வந்து வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா அதுதான் கதையோட கருவே இருக்கணும். அப்போ அந்த கதைக்கு ஒரு கரு உருவாகணும்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணாகவும் இருக்கணும், ஒரு கிராமத்து பொண்ணாகவும் இருக்கணும். அப்போ நான் ரொம்ப தேடினேன். அப்படி தான் ஒரு தில்லுங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கண்ணில் மாட்டிச்சு. ஏன்னா அவங்களும் அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தாங்க. அப்படி அந்த தில்லுங்கிற கேரக்டர் கூப்பிட்டு பேசி ஓகே எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷூட் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டே வந்து மழை, ஹெவி ரெயினாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கடவுளாக பார்த்து அந்த மழையை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஷாட் எடுத்து முடிக்கிறது வரை எனக்கு எந்த மழை பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஓகே, நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன்.
அதுக்கப்புறம் மழை நின்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஷூட்ஸு இது எல்லாமே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சரி, எல்லாம் பேசிக்காக எல்லாமே பண்ணிட்டோம், ஷூட்லலாம் முடிச்சிட்டோம், இனி அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோங்கிறது திணறுச்சு. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே கேமரா உடையிறது இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அது நாங்கள் எடுத்த இடம் வந்து பன்னியோட ஒரு ராஜ்யம். ஏன்னா அந்த காலேஜ் மூடியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகிறதே ரொம்ப பயந்து பயந்து தான் உள்ளே போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நைட் ஷூட் இருக்குது, டே ஷூட் இருக்குது, எல்லாமே பண்ணணும். அப்போது ஒரு நாள் வந்து பன்னி அடிச்சுட்டு கேமரா கொஞ்சம் இதாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது போஸுங்கிற அவர் வந்தார். ஆக்சுவலாக அவர் எனக்கு ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். எப்படி இவங்கள்ட்ட நான் கேட்குறது, எனக்கு பைசா வேறு ஷார்ட்டேஜ். அப்போது அதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட படம் எடுக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போது எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இப்படி ஒரு மேட்ரு நடந்தால் 4 மணிக்கு ஆக்சுவலி நடக்கும்போது யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. அவர் ஃபோன் எடுத்து டக்குன்னு, தம்பி எங்கடா இருக்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்லாம் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் இப்படி கேமரா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது சென்னையிலேருந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். அப்போது இந்த படத்தோட பேக் போனாக இருந்தது அவர் தான். ரொம்ப எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இந்த படத்தை முடித்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு போஸ்டர் ரிலீஸ் வர கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அப்படி இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. இது ஒரு லாங் ஸ்டோரியாக இருந்தாலும் எங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் இதில் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் ஒரு ஃபீல் இருக்குடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா இது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். ஏன்னா இது வந்து ஒரு சைல்டு அப்யூஸான ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு படம் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். பேசிக்காக எங்கள் அப்பாவுக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு சரி ஓகே, நான் போய் ரூமுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறேன்லாம் தெரியாது. ஆனால் நான் அழுதுட்டு இருந்திருக்கேன் அந்த இடத்துல. அதை எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் என்னையோட அதிகமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நான் தோத்துட்டே இருக்கேன், என்னடா அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது சரி ஓகே, இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா நான் முடிச்சிட்டேன், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கிடைக்குதுப்பா, கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க, என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா படமும் எங்கேயோ போய் எங்கேயோ அழிஞ்சு போகுது. எனக்கு லைஃப்பில் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செக் செக் செக். வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஜீவா. நான் வந்து சோனு உடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ எதுக்காக நான் வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தேன்னு சொன்னால், சோனு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கிற. ஓகே, உன்னுடைய படம் புரியுது எனக்கு. காளிகேசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தொடங்கின எங்களுடைய ரிலேஷன் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்குது. ஓகே, நான் சோனு எப்பவும் பார்க்கும்போது, அதாவது ஒரு சின்ன பிறந்த குழந்தை வந்து படுத்திருக்கோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு அது எலும்ப ட்ரை பண்ணும், கீழே விழும். கமந்து படுக்க ட்ரை பண்ணும், விழும் முடியாது. கொஞ்ச நாள் கழிஞ்சு கமந்து படுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உட்கார ட்ரை பண்ணும், கீழே விழும். உட்கார ட்ரை பண்ணும், திரும்ப கீழே விழும். அப்புறம் உட்காந்துரும். கொஞ்ச நாள் கழிஞ்சு எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்பி நின்றோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு நடக்க பழகும். நடந்து 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 படிக்கும், கீழே விழும், எலும்பும் நடக்கும், ஓடும், சாடும், ஜம்ப் பண்ணும். ஸோ சோனுவை பார்க்கும்போது நான் வந்து அதை பார்க்குறேன். ஏன்னா நான் சோனுவை பார்க்கும்போது, இனிஷியலாக பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய ஏமாற்றங்கள், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சோனுவை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ளால தொடங்கின அந்த உறவு தான் இன்னைக்கு இங்கே இருக்குது. இங்கே பால்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நண்பர் இருப்பார், அதோ அந்த இடத்துல அந்த கார்னரில் உட்காந்துருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் பால்கி. ஓகே, ஸோ உன்னோட எமோஷனுக்காக தான் நான் இப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், உனக்கு எல்லா சக்ஸஸ்ஃபுல்லும் கிடைக்கும். உன் பேச்சில் பாட்டே இருக்குது, ஆனால் உனக்கு நிறைய திறமை இருக்கு, எல்லாம் வெளியில் கொண்டு வா. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்மால் பட்ஜெட் பிலிம் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு ஆர்.கே. அன்புசெல்வன் அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அவர்களுக்கும்
மேடையில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படம் எடுத்தால் அழுது தான் ஆகணும். தம்பி சோன்னு சொன்னாப்புல அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் படம் எடுத்தாலும் அழுதுட்டு தான் படம் எடுத்துட்டாங்க. யாரும் சந்தோஷமாக படம் எடுக்கலை. அதை சோனுக்கு சொல்லிக்கிறேன். சினிமாங்கிறது கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க முடியும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ரஜினியா சொன்ன மாரி எதுவுமே கஷ்டப்படாமல் எந்த சூழ்நிலையும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு தான் வரணும். அது சினிமா எடுத்தால் A to Z தெரிஞ்சு தான் வரணும். தம்பி சொன்னாப்புல ஏகப்பட்ட கஷ்டத்தை நானும் ஒரு படம் எடுத்தேன். நம்ம வீட்டு படத்துலேயே சாப்பிடுவான், நம்ம வீட்டு படத்துலேயே ரூம் போடுவான், நம்ம ரூம் படத்துலேயே சீட் ஆடுவான், நம்ம ரூம்லேயே சுற்றி வருவான். ஆனால் ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண மாட்டான். எல்லாமே சுற்றி சுற்றி வந்துட்டு இந்த படம் வெளியே வராதும்மா, உப்மாக்கு மேனியும்மா அப்படின்னு இவனுங்களே சொல்லுவான். ஏன்னா என் படத்துலேயே நடந்த இதில் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் ரூம் போட்டு எல்லாரையும் அடித்து கூப்பிட்டு சொல்லி அமிச்சேன். நாங்கள் ப்ரொடியூசர் பணம் போட்டு படம் எடுத்தால் நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை சொன்னால் இல்லை தெரியாமல் பண்ணி சொல்லி கேகே நகர் அரசான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மனைவி தான் ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு போகலாம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமா இல்லை, ஒன்றுமே இல்லை, யாருமே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து ஓட்ட முடியும்? அந்த சினிமா ஒன்றை மட்டும் நேசிங்க. நான் ஒவ்வொரு நாளையும் தான் சொல்லுவேன். இப்போ சினிமா இல்லைன்னா அந்த ஸ்டூடியோ வச்சுருப்பாரா? இப்போ நம்ம இருக்க முடியுமா? இவங்களாம் வந்து பேசுவாங்களா? என்ன இருக்கு சொல்லுங்கள். அதனால் சினிமாவை ஃபஸ்ட்டு நேசிங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வரானா அவனை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க. சொல்லுவாங்களே தேன் எடுக்கிறோம் போகிறோம் எனக்கு இருக்க மாட்டான். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க, ஆனால் அவன் துரோகம் பண்ணாதீங்க. எல்லாத்துலையும் கமிஷனு எல்லாமே. அந்த பையன் சொல்கிறாப்புல இப்போ இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். எங்கேயோ ஏதோ எப்படியோ பண்ணி படத்தை முடிச்சு இப்போ எங்கள் சங்கத்துக்கு வரும்போது நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இன்றைக்கி சினிமா வாழ வச்சுருக்குன்னா அது தினத்தந்தி மட்டும்தான். இன்றைக்கி உலக லெவலில் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே நிறுவனம் இன்றைக்கி தினத்தந்தி மட்டும்தான். 10 லட்ச ரூபா எங்களுக்கு விளம்பரத்தை கொடுத்து நான் 10,000 ரூபா தான் வாங்குறேன் எங்கள் சங்கத்தில். ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் விளம்பரத்தை எங்கள் சங்கத்தில் கொடுக்குறோம், சென்சார் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்லா படத்தை எடுங்க. உங்கள் சினிமா என்றைக்குமே கைவிடாது. சினிமா என்றைக்குமே கைவிடாது. என்ன காரணம்? இன்றைக்கி 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் எடுத்தவங்களுக்கு ஒன்றில் ஓப்பா சொல்கிறதில்ல. என்ன பயமும் கிடையாது. நீ தலையும் போயிடுச்சு, தளபதியும் போயிடுச்சு சினிமாவிலேருந்து. நீ 2 வருஷத்துக்கு 1 வருஷம் தான் சினிமா கிடையாது. அப்போ நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்ல குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து வந்தீங்கன்னா சினிமா என்றைக்குமே நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டு அடுத்த படம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்க எல்லாமே சிறு படம் தான் வர்றாங்க. என்ன காரணம்? ஒரு கேமரா, ஒரு 10 பேர் பசங்க அழகாக எடுத்து படம் எடுத்து வராங்க. அந்த கண்டென்ட் நல்லபடியாக எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். தயவு செய்து இனிமேல் இந்த ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேது அப்படின்னு நினச்சி யாரும் படம் பார்க்க போகாதீங்க. சிறு படத்தை காப்பாற்றுங்க. சிறு படம் தான் அதிகமாக இன்றைக்கி வாரத்தில் நீங்கள் ஒரு 10 படம் ஆடியன்ஸ் நடக்குதுன்னா அது எங்களுடைய சங்க படமும் சின்ன சின்ன படம் தான் நடக்குது. வேறு எந்த பெரிய படம் நடக்கலை. தயவு செய்து சொல்கிறேன், சிறு படம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா உங்களுக்கு தான் நேராக சொல்கிறேன். இந்த கண்டென்ட்லாம் நல்லா போடுங்க. ஏன்னா எங்களோட படங்கள் அதிகமாக வரதான் மீடியா வளரும், சினிமா வளரும், நிறைய நடிகர்கள் வரும். ஏன்னா ஒரு 10 பேரை வச்சுட்டு எவ்வளோ நம்ம படம் போட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு 10 பேர் இருந்தால் போதும். விவசாயம் ஒரு 10 பேர் இருந்தால் போதுமா? எல்லாரும் உழைக்கணும்ல. அதுமாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும்னா முன்ன நல்ல படத்தை எடுங்க. தயவு செய்து பெரிய படம் ஓட்டு பாருங்க. ஒன்று இந்த மங்காத்தான ஒரு படம் 15 வருஷம் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அது ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு சொன்னாங்க 300 கோடினாங்க. ஆனால் அதே சின்ன படம் ஓடலை. காரணம் இவங்க அந்த மாரி பண்ணிடுறாங்க. ஒரு மாயை உருவாக்கிடுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் வேலை விட்டுருங்க. 2025 மிகப்பெரிய ஹிட் ஆனது சிறைன்னு ஒரு படம். 2026 தலைவர் தம்பி தலைமையிலன்னு ஒரு படம். அந்த படம் பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் பாருங்க. அதனால் சினிமாவை எல்லாருமே பார்க்க வராங்க. நீங்கள் நல்லா படத்தை எடுத்தீங்கன்னா சினிமா உங்களை எல்லாம் மேலே கொண்டு போன்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனாலும் என்னோட சங்கத்தை அணுகுங்க. எல்லா சூழ்நிலையும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வாங்க சார், அவங்கள பற்றி சொல்லிடுங்க. நான் பொதுவாகவே என்னுடைய சினிமாவை பற்றி தான் பேசுவேன், ப்ரொடியூசரை பற்றி பேசுவேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் மெயின். ஆனால் இந்த கூல் சீரிஸுக்கு வர வைக்கிறது மெயின் காரணமே நான் தான். சொல்லலைன்ட்டாப்புல. தயவு செய்து கூல் சீரிஸை எல்லா ஃபங்க்ஷனுமே கூப்பிடுங்க. அவர் ஒரே சொல்கிறார், சார் நான் எல்லாத்தையும் வரேன் சார், என்ன படத்தை யாருமே நடிக்க வைக்க மாட்டேங்க சார், அது ஒன்று தான் வருத்தமாக இருக்கிறாரு. அதையும் இந்த மீடியா மூலியமாக கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையும் சிறுபடம் யார் படம் எடுத்தாலும் கூல் சீரிஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாப்புல. நன்றி, வணக்கம். ஹாப்பியா சார்? ஹாப்பியா சார்? உங்களை தான் சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்ததாக ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஜெனிஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். இந்த
இந்த படத்தின் டிஓபி திரு பின்னு மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பினு மாதவன் நேஷனல் அவார்டு வின்னர், ஸ்டேஜுக்கு வாங்க. ஆமாம், அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வரலன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இப்போ நம்ம மிஸ்டர் ஏ ஜேம்ஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. சிறு முதலீட்டு படங்கள் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது திரு அன்பு செல்வன் சார் அதே தான் சொன்னாங்க. ரீசெண்ட்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 10 crore எடுக்கப்படுற படங்கள் தான் பெருசாக ரெவன்யூ ஆட் பண்ணுது. பெரிய படங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஆட் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனும் மேக்ஸிமம் சிறு முதலீட்டு படங்களை தான் நாங்கள் தேட்ரிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் அதர் ரைட்ஸ் கோஆர்டினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி ஜாக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களால குறிப்பிட்ட தேட்டர்ஸை அட்டென்ட் பண்ண முடியல. எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போது தமிழ்நாடு முழுக்க செகண்ட் வீக்கில் நல்லபடியாக ரன் ஆகி தேர்ட் வீக்குக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தரமான கண்டென்ட் வந்து எப்போவுமே தோற்றக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும், சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ அந்த டேரக்டர் ஷேர் பண்ணாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பெயின்ஃபுல் விஷயம் இருக்கும், ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். இவங்க சொன்னாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட் டேல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக பிரதர், இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். நீங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி இந்த ஒரு மேடையும் உங்களோட பெரிய வெற்றி. ரிலீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஸோ ரிலீஸே இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் திங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படம் விரைவில் தேட்டருக்கு வரும்னு நம்புகிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் அந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூட் இருக்குது, அதை தாண்டி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மெசேஜ் ஏதாவது ஒரு வகையில் தேவைப்படும். மெசேஜ் மட்டும் இல்லை, என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ளே மெசேஜ் இன்டெரக்டாக இருந்தாலும் டேரெக்டாக இருந்தாலும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. அதை இங்கே கொடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. எல்லாரோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். நேஷனல் அவார்டு வின்னர் ஒருத்தங்க இந்த படத்தில் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ரௌட் திங். ஃபைனலி இந்த ஒரு சிறு முதலீட்டு படம் அப்படின்றத தாண்டி இதுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஒரு பிரபலமாக இருக்கிற முக்கியமானவங்க, ஆளுமைகள் இந்த மேடையில் இருக்காங்க. மதுவந்தி மேம், குல்சுரே சார், சுரேஸ்வர் சார், இவங்க எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம். பல ஆஸ்பெக்டில் அவங்க வந்து இது என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் வந்து எப்போவுமே பேரில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் இருந்துகிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே சார் வந்து போல்டாக அதை தெரிவிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் திரையில் சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்ததாக ஆக்டர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். கூல் சுரேஷ் சார், உங்களை தான், வாங்க. கூல் சுரேஷ் அவர்களை வாங்க சார். அதுதான் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ யாரு பேர் சரண், ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர், நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு கிளாப் கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க.